எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெர்சன் பத்தி நான் பேசியே ஆகணும். சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பத்தி. ஹி இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் சார் ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு கூப்பிடுவேன் எல்லா படத்துலயும். நீங்க ரிலீஸ் பண்ண ஆனா யூ ஆர் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்ல இன்னும் நான் நெறைய சொல்லிட்டே போலாம். அவ்ளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான கொடுத்த படம் குடுத்தாலும், இன்னைக்கு எந்த ஹீரோ, எந்த ஹீரோயின் வேணும்னா, சாருக்கு ஆக்சுவலி டேட் குடுப்பாங்க. ஆனா அத தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும். பிளஸ் இன்னைக்கு இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும். சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியா இருக்க முடியும்? நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க அவங்க பேசுனாங்க. சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவா பண்ண முடியும்? அவங்க போல்டா போயிட்டு எல்லா விஷயத்த பத்தி பேச முடியும். லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன, என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காம, சமூகத்துல நடக்கிறது, இல்ல ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இனிமே இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. ஆஹ் ஆஹ் எப்பவுமே நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமுகம் ஆயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் எப்பவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எது வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு, எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கும் போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும். நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜாக இருக்கோம். இப்போ நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா சாரி நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும். லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஒரு பலமான லேடி இருக்கட்டும், அவ ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. அந்த உடம்பாலையும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கேயும் அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க. அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க. அண்ட் இது எல்லாமே இருக்கும். இந்த படத்துல சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன். இஸ் சச் அ சூப்பர் ஸ்டார். சார் நீங்க இந்த இந்த அவங்களோட காஸ்டிங்கை வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா ஆக்சுவலி கொடுத்துருக்கு. ஸோ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் சார். அண்ட் இப்படியே லைக் இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயத்துக்கு நீ எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் நண்பன் ஜான் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்க உட்காந்து நாங்க இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்றோமா, அது பேசாம நம்ம இந்த இந்த மாசம் இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்க இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருங்க. ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காம லைக் இப்போ இருக்கிற திங்ல ரொம்பவே ஹியூமனிடேரியன் ஹியூமனா வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இடத்துல வந்து மைக்கை பிடிச்சி எல்லாத்தையும் வேலை வாங்குறது ஒரு அது ஈஸியாக நடந்துடும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க முன்னாடி வந்து பேசுறது கொஞ்சம்
பதட்டத்தை கொடுக்குது. எல்லாருக்கும் இருக்கிற முதல் படம் அந்த பதட்டம். அனைவருக்கும் முதல்ல மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் அமைந்திருக்கிற திரைத்துறையை சார்ந்த, திரையில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற இயக்குநர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற தயாரிப்பாளர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற அனுபவம் வாய்ந்த மூத்த கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாற்கரப்போர் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பார்வையாளராக வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாற்கரப்போர் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. அது ஒரு 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 பேசு பொருளாக இருக்குது. அந்த பேர் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திபன் சார்கிட்ட தான் முதல்ல நான் வந்து இந்த தலைப்பை எடுத்துகிட்டு போய் பார்த்திபன் சார்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் வந்து இந்த தலைப்பை வந்து அப்படியே வச்சுக்கோ, இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும், கூகுள் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி இந்த டைமில் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். நாற்கரப்போர்னா என்ன அப்படின்னா, நாற்கரம் அப்படின்றது ஒரு 4 பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 4 பக்கங்கள் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இல்லை சாய் சதுரமாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேரும் நாற்கரம் தான். இந்த நாற்கரம் வந்து சதுரங்க விளையாட்டோட சதுரங்க கட்டத்தை குறிக்கிறது. இந்த சதுரங்க கட்டத்தை வந்து நம்ம வந்து சமூகமாக எடுத்துக்கலாம், நாடாக எடுத்துக்கலாம். அந்த கட்டத்தில் இருக்கிற சதுரங்க கட்டத்தில் இருக்கிற வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமாக ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன், கார்ப்பரேட், அரசியல்வாதி, அதிகார வர்க்கம் அப்படி எல்லாம் வேணால் நம்ம அதில் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்னென்னா ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான வார், அதாவது போர் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம நாற்கர போர்னு வந்து வச்சுருக்கோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படத்தினுடைய கதை நாயகன் லிங்கேஷ், அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் இதில் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நடித்த மாஸ்டர் அஸ்வின், அதுக்கப்புறம் அபர்நிதி, அதுக்கப்புறம் சோலை மனோ, அதுக்கப்புறம் தமிழரசி, அதுக்கப்புறம் இப்ராஹிம், அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்களிப்பை 200% வந்து கொடுத்துருக்காங்க. இதை நாம் இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்கிறத விட நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் அமைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு வேலாயுதம் சார், தயாரிப்பாளர் வேலாயுதம் சார் அவர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் கதையை கேட்டவுடனே எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை இந்த தூரம் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மேனேஜர் செல்வம், அவரும் வந்து இடையிடையே பிரச்சனை ஏற்படும் போது அவர் வந்து எல்லாத்துட்டையும் சமாதானம் பண்ணி அவர் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. இன்னொரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அருண்மொழி தேவன், அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. எனக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு, அதுக்கப்புறம் அருண்மொழி தேவனுக்கு, தயாரிப்பாளருக்கு, இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும்போது இடையில மாட்டிக்கிட்டவர் வந்து லிங்கேஷ். அவரும் வந்து இது ஒரு ஈபியாவே ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். இந்த படத்தை பார்த்த உடனே இது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேரணும், இது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம், இது வந்து நான் கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் அவர் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாரு. ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அத்தனை, கேமராமேன் அர்ஜுன் ரவி, ஞானசேகரன், அதுக்கப்புறம் எடிட்டர் ரஞ்சித், மியூசிக் டைரக்டர் தினேஷ் ஆண்டனி, எடிட்டர் கலை திருமன் ராகவன், இப்படி எல்லாருமே வந்து அவங்க உழைப்பை கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு பேசு பொருளாக மாறும், ஒரு முக்கிய விவாதத்தை இந்த படம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல படங்களை வந்து என்றைக்குமே மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, என்றைக்குமே தவற விட்டதும் இல்லை, அதை வந்து கொண்டாட தவறியதும் இல்லை. இதை உங்கள் பார்வைக்கு, உங்களுடைய இதுக்கு விடுறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு
உண்மையான கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற எந்த கருத்தாக இருந்தாலும் சரி அதை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் அது ஃபர்ஸ்ட் படத்தோட கதையோட நாயகன் நானும் இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேளாண் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குன்னு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. என்னடா குப்பாடுறவங்க, இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்கு, அப்படி இது கமர்ஷியலாக கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையாக பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அங்கே வேலாயுதம் சார் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடிச்சாச்சு, எடுத்தாச்சு, எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஹோப் தேவைப்படுச்சு. ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, எனக்கு வெற்றிக்கலாம் ஓகே ஆயிடுமா, சரி பாஸ் பண்ணிட்டாவோட ஓகே, இது எப்படி எந்த மாதிரி பாஸ் ஆகும், சென்டமா வாட்ரா இப்படின்ற பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு சுரேஷ் காமாட்சி நான் பார்த்துட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றதை தாண்டி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா கலை இயக்குனர் ராகவன் ஐயா தான். நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டேன், இந்த படத்துக்காக வெற்றி என்ன கேட்கும்போது பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பளம் ஒன்று நான் சொல்லிட்டேன். அது கட்டுப்படி ஆகல சம்பளம். அதுக்கப்புறம் வெற்றிக்கிட்ட எனக்கு ஃபோனே வரல. சரி நானும் தொந்தரவு பண்ணல, சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்றாரு, படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, ஐயா என்ன அந்த படம் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஐயா நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் ஐயா, பட் அது அப்படியே இருக்கு என்னன்னு தெரியல. இல்ல நீங்க சம்பளம் கேட்டீங்க, கொஞ்சம் பெருசா கேட்டீங்க அப்படின்னாரு. ஐயா பெருசாலாம் கேட்கல கேட்டேன், பட் அதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கு, நான் இன்னும் வெற்றிக்கிட்ட பேசல, நான் பேச இல்லையா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, நீங்க இந்த படம் பண்றீங்க. படத்தோட கதை யாருக்குன்னு தெரியுமா அப்படின்னா, தெரியாதுன்னா இது துப்புரவு பணியாளர்கள் பத்தின கதை, நீங்க பண்ணணும்னு. அங்க ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை கேட்ட உடனே நம்ம இதை பண்றதை நீங்க வெற்றிக்கிட்ட சொல்றீங்க அப்படின்ட்டு. நான் அடுத்த ஒரு 5:30 மணிக்கு போனு, ஏர்லி மார்னிங் இது எல்லாமே வெற்றி எனக்கு ஃபோன் பண்றேன், மாமா பண்ணலாமா, எதுவும் பேசலாம் மாமா, நம்ம படம் பண்ணலாம், எப்போ ஷூட்டு, எப்போ டேட்டு, எத்தனை மணிக்கு எங்க வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோ இப்படிதான் இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-12 நாள் நாங்க ஷூட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் படங்கள் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாங்கி பல பிரச்சனைகளை தாங்கி இந்த படம் இங்க இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் அண்ட் முக்கியமான என்ன வரனா ராகவன் ஐயாவை சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா, முகத்தை காட்டுங்க ஐயா, கலை இயக்குனர். அவர் அந்த படத்தோட எடிட்டரு ரஞ்சித் செம சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் தினேஷ்க்கு வாழ்த்துக்கள், முதல் படம் இது மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கொண்டு நிறைய பேச வேண்டிய அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, பட் வேண்டாம், சிறப்பு விருந்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்துல பேசிக்கிறேன். ஸோ இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான படம், சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம், சமூகத்தான முக்கியமான படம், பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்கு இந்த படம். வந்ததுக்கு அப்புறம் மேபி ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம இந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு, ஊடகத்தை இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சார் சொன்ன மாதிரி எனக்கும் இது. என் பேர் தமிழரசி, அவ்வளோதான். இப்போ எனக்கு அது தவிர வேற ஒன்றுமே தெரியல. எனக்கு இந்த மூமெண்ட் லைஃப்பில் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு. இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் நின்று பேசுகிறதும் ஃபஸ்ட்டு தான். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ஃபஸ்ட்டு டைரக்டர்னா வெற்றி அண்ணா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் வெற்றி அண்ணா. நீங்கள் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது. கோயம்புத்தூர் தோளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்துல ஒரு கேரக்டரா பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பா அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோட விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்தியிருக்கு. கண்டிப்பா நாற்கரப்போர் படம் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இட், பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. இது மக்கள்கிட்ட நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட்
எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். நன்றி.